உலகின் தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஹெர்பர்ட் டத்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1929 அக்டோபர் 9 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் ஹெர்பர்ட் வில்லியம் டத்திக்கும் மார்கரெட் மெக்ஃபார்லன் லிவிங்ஸ்டன் டத்திக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார். சார் ஹெர்பர்ட் லிவிங்ஸ்டன் டத்தி. இவர் கூட பிறந்தவங்க 2 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஹெர்பர்ட் டத்தி மிகவும் சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் வளர வளர ஃபுட்பால், ரக்பி போன்ற ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1934ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹெர்பர்ட் டத்திக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஹெர்பர்ட் டத்தி அக்டோபரில் பிறந்திருந்தனால 1934ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹெர்பர்ட் டத்திக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஹெர்பர்ட் டத்தி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அதாவது அறிவியல், கணிதவியல், இந்த 2 பாடங்களில் அதிகமான ஈடுபாடு காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1939ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஹெர்பர்ட் டத்தி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிளாஸ்கோவுடைய டென்னிஸ் டவுனில் இருக்கிற ஒயிட் ஹில் செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது அந்த காலகட்டத்தில் ஒயிட் ஹில் சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அங்கு சேர்ந்து ஹெர்பர்ட் டத்தி இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஹெர்பர்ட் டத்தி ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆர்வம் காட்டி வந்தனால அந்த ஒயிட் ஹில் செகண்டரி ஸ்கூல் தரப்பிலிருந்து நடத்தக்கூடிய நிறைய ஸ்போர்ட்ஸில் இவர் கலந்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பர்டிகுலராக ஃபுட்பால், ரக்பி, இந்த 2 ஸ்போர்ட்டில் தான் அதிக ஆர்வத்தோட ஹெர்பர்ட் டத்தி ஈடுபட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஹெர்பர்ட் டத்தி இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது இந்த மேத்தமேட்டிக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் முடிவு செஞ்சாங்க. ஆனால் போக போக ஹெர்பர்ட் டத்திக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1946ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஹெர்பர்ட் டத்தி இவருடைய ஹையர் எஜுகேஷனை ஒயிட் ஹில் செகண்டரி ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஒயிட் ஹில் செகண்டரி ஸ்கூல்லையே ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியை இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இதை எடுத்து ஹெர்பர்ட் டத்தி அடுத்த ஓராண்டு ஒயிட் ஹில் செகண்டரி ஸ்கூல்லையே படிக்கிறாங்க. பின்னர் இறுதியாக 1947ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஹெர்பர்ட் டத்தி இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1947ஆம் ஆண்டிலிருந்து ஹெர்பர்ட் டத்தி மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலமா, மருத்துவ பாடத்திட்டங்களாக இவர் அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி, உடலியல், பெத்தாலஜி, நோயியல், கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம், சர்ஜரி, அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா, மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவர் இவருடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலினுடைய ஃபுட்பால் டீம்லையும் இவர் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டியோடைய அத்லெட்டிக் கிளப்லையும் இவர் பங்கேற்றாங்க. நிறைய ஃபுட்பால் மேட்சஸ்லாம் ஆடினாங்க. அதுக்கப்புறமா இவர் நேஷ்னல் லெவலில் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ஸ்காட்லாண்டை இவர் ரெப்ரசன்ட் பண்ணி அதில் இவர் நல்லா ஃபுட்பாலில் நேஷ்னல் லெவல்லையும் கலந்துக்கிட்டாங்க. இதே காலகட்டத்தில் இந்த அத்லெட்டிக் கிளப்பில் தான் இன்னொரு மெடிக்கல் ஸ்டூடெண்டான ஒரு பெண் ஒருத்தவங்க, மோரின் மெக்கான் அப்படின்ற ஒரு பெண்ணை இவர் சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு அந்த பெண்ணை ஹெர்பர்ட் டத்தி நேசிக்கவும் தொடங்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. 1952ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் ஹெர்பர்ட் டத்தி இவருடைய மருத்துவ கல்வியை முடிக்கிறாங்க. குறிப்பாக இவர் MBCHB முடிக்கிறாங்க. MBCHB அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரேஸ் சர்ஜரி அப்படின்றது எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த யூனிவர்சிட்டியானது இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், டென்டர்சி அண்ட் நர்சிங் அப்படின்னு அஃபிஷியலாக அறியப்படுது. ஸோ அங்கிருந்து 1952ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டத்தி இந்த ஒரு டிகிரியை முடிக்கிறாங்க. டிகிரியை முடித்த உடனே ஹெர்பர்ட் டத்தி அதே கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி இன் கிளாஸ்கோ, அது அந்த காலகட்டத்தில் இருந்தது, இப்போ அது கிடையாது. அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. அதாவது
அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே சேர்ந்து அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியில் ஹெர்பர்ட் டத்தி வந்து மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த எம்பிபிஎஸ் முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களின் மேற்பார்வையின் கீழே ஹெர்பர்ட் டத்தியை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியா செஞ்சாதான் ஹெர்பர்ட் டத்தி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் ஹெர்பர்ட் டத்தி வந்து அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியில் ஜாயின் பண்ணாங்க. 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா இவருடைய மருத்துவ பயிற்சியை முடிச்சுட்டு இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெறாங்க. இதே நிலையில் 1954ஆம் ஆண்டு மருத்துவ பயிற்சியை முடித்த உடனே இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு கேப்டனாக ஜாயின் பண்ணுறாங்க நேஷனல் சர்வீஸுக்காக. இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. அது வந்து இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் நோய்கள் அவங்களுக்கு உண்டான மருத்துவ சேவைக்காக தான் உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அதில் இவர் ஒரு கேப்டனாக 1954ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணாங்க. உடனடியாக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து நேராக எகிப்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அங்கு 2 ஆண்டுகள் ஹெர்பர்ட் டத்தி வந்து ஒர்க் பண்ணாங்க. அடுத்து 1956ஆம் ஆண்டு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்லேருந்து இவர் விலகிடுறாங்க. இப்போ கேப்டன் அப்படின்ற பதவியிலிருந்து விலகிட்டு மறுபடியும் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஹெர்பர்ட் டத்தி வந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா அங்கே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறணும் அப்படின்னு இவர் வந்து முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு சர்ஜன் ஆகணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்படுது. ஏற்கனவே ஒரு மருத்துவர் தான், மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சர்ஜிக்கல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் சர்ஜனும் ஆகணும் அப்படின்னு இவர் முடிவு செஞ்சாங்க. இதுக்காக இவர் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி கோல்டு மெடலையும் வின் பண்ணாங்க. மேலும் இவர் வந்து பெஸ்ட் கேண்டிடேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தையும் பெற்றாங்க. பிறகு அதே 1956ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCSED அப்படின்ற அந்த ஒரு ஃபெல்லோஷிப்பை பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, அது வந்து லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஃபெல்லோஷிப்பையும் பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனை ஹெர்பர்ட் டத்தி வந்து எழுதுறாங்க. பின்னர் 1957ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1957ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டத்தி பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து கிளாஸ்கோலேயே வந்துட்டு CHM வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. CHM அப்படின்னா லட்டினில் மேஜிஸ்ட்ரேட் சிருஜி அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து MS மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. இதை வந்து ஹெர்பர்ட் டத்தி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 1959ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டத்தி வந்து CHM அப்படின்ற மாஸ்டர் ஆஃப் சர்ஜரியையும் முடிச்சிடுறாங்க. இதே காலகட்டத்தில் இதே 1959ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோடாவில் இருக்கிற ராச்செஸ்டர் அங்கே இருக்கிற மேயோ கிளினிக்லேருந்து இவருக்கு சர்ஜிக்கல் ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது. ஸோ அதை பயன்படுத்தி இவர் அமெரிக்கா போகலாம். இதுக்கு முன்னாடி இவர் இதே 1959 மார்ச் மாதம் ஹெர்பர்ட் டத்தி வந்து இவர் காலேஜ் படிக்கும்போது சந்தித்த அந்த ஒரு பெண்ணான மோரின் மெக்கான் அப்படின்ற பெண், அந்த ஒரு பெண்ணை இந்த 1959 மார்ச் மாதம் இவருடைய 29 வயதில் ஹெர்பர்ட் டத்தி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஹெர்பர்ட் டத்திக்கும் இவருடைய மனைவியான மோரின் மெக்கான் டத்தி இவங்க 2 பேருக்குமே 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஹெர்பர்ட் டத்தியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதே 1959ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டத்தி இவருடைய மனைவி அழைச்சிட்டு அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோடாவில் இருக்கிற ராச்செஸ்டருக்கு போய் மேயோ கிளினிக்கில் ஒரு சர்ஜிக்கல் ரிசர்ச்சராக ஜாயின் பண்ணி இவருடைய அறுவை சிகிச்சை ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க அங்கே தங்கும்போது நிறைய சிரமமும் பட்டாங்க. ஏன்னா இவருக்கு வழங்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் போதுமானதாக இல்லை. இதனால் இவரும் இவருடைய மனைவியும் பிளட் பேங்கில் போய் இவங்களுடைய பிளட்டை டொனேட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதியெல்லாம் பயன்படுத்தினாங்க. அந்தளவுக்கு சிரமப்பட்டு அங்கே வாழ்ந்து அங்கே சர்ஜிக்கல் ரிசர்ச்சை ஹெர்பர்ட் டத்தி பண்ணாங்க. பிறகு 1960ஆம் ஆண்டு அந்த ஒரு சர்ஜிக்கல் ரிசர்ச்சுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப்பை வந்து இவர் முடிச்சதுக்கப்புறமா நேராக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோடாவில் இருக்கிற ராச்செஸ்டரில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே 1960ஆம் ஆண்டு மறுபடியும் வந்துடுறாங்க இவருடைய ஒய்ஃப் அழைச்சிட்டு. வந்ததுக்கப்புறமா கிளாஸ்கோவில் இருக்கிற இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் ஒரு லெக்சரர் இன் சர்ஜரியா, அதாவது
அறுவை சிகிச்சையில் விரிவுரையாளராக பணிபுரிய தொடங்குறாங்க. இதே 1960 காலகட்டத்தில் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் ப்ரொஃபஸர் சார்ல்ஸ் இல்லிங்வொர்த் அப்படின்ற ஒரு பேராசிரியர் அவர் கீழே ஹெர்பர்ட் டத்தி வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஃபிசியாலஜி குறித்த நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படின்ற வயிற்றில் சுரக்கக்கூடிய செரிமானத்தின் போது சுரக்கக்கூடிய அந்த அமிலம், ஸோ அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் லார்ஜ் பவுல் மொட்டிலிட்டி குறித்தும் ஆராய்ச்சி பண்றாங்க. இது என்ன அப்படின்னா நம்மளுடைய பெருங்குடலானது நம்மளுடைய செரிமான மண்டலத்திலிருந்து எப்படி உணவையும் கழிவையும் வந்து மூவ் பண்ணது அப்படின்ற குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ இது போன்ற ஆராய்ச்சிகளில் இவர் ஈடுபட்டு வரும்போது 1961 காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற லீட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ், அங்கே வந்து சீனியர் லெக்சரர் இன் சர்ஜரி அப்படின்ற பதவியானது ஹெர்பர்ட் டத்திக்கு கிடைக்குது. இதனால் இவர் வந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு 1961ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற லீட்ஸுக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸோடைய ஒரு சீனியர் லெக்சரர் இன் சர்ஜரியாக பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் நர்சிங்கோடைய லெக்சரர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் இங்கே வந்து போயிருந்தாங்க. அங்கே போய் சீனியர் லெக்சரராக பணிபுரிய ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து ஜான் கோலையர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க, ஒரு பேராசிரியரும் கூட அவர். ஸோ அவருக்கு கீழேயும் ஹெர்பர்ட் டத்தி வந்து நிறைய இந்த மாதிரியான வயிற்றில் ஏற்படக்கூடிய அப்டாமினல் டிசீசஸ் குறித்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இந்த ஏனல் ஸ்பிரிங்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு மசில், இது வந்து ஆசனவாய் பகுதியில் இருக்குது, அது வந்து ஒரு ரிங் ஆஃப் மசில் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதனுடைய பேத்தோஃபிசியாலஜி குறித்தும் அதனுடைய செயல்பாடு குறித்தும் ஹெர்பர்ட் டத்தி வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த நிலையில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன எம்டி, அதையும் படித்து 1962ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 33 வயதில் ஹெர்பர்ட் டத்தி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸோடைய சீனியர் லெக்சரர் இன் சர்ஜரி அப்படின்ற பதவியிலிருந்து ரீடர் இன் சர்ஜரி அப்படின்ற பதவிக்கு பதவி உயர்வை பெறாங்க. இது எல்லாமே டீச்சிங் பொசிஷன் தான். இதுக்கப்புறம் 1964ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டத்திக்கு வந்து அதே இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கக்கூடிய ஷெஃபீல்டு, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டு, அங்கே இவருக்கு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, அறுவை சிகிச்சை பேராசிரியர் அப்படின்ற பதவியே கிடைக்குது. இதனால் 1964ஆம் ஆண்டு இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸோடைய ரீடர் இன் சர்ஜரி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற லீட்ஸ்லேருந்து அதே இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டுக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக 1964ஆம் ஆண்டிலிருந்து ஹெர்பர்ட் டத்தி வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஹெர்பர்ட் டத்தி வந்து குறிப்பாக இந்த பெப்டிக் அல்சர் டிசீசஸ் குறித்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெப்டிக் அல்சர் அப்படின்றது டொய்டினம் அப்படின்ற நம்மளினுடைய சிறுகுடலினுடைய மேற்பகுதி, ஸோ அந்த ஒரு சிறுகுடலில் ஏற்படக்கூடிய ஒரு அல்சர், அதுதான் பெப்டிக் அல்சர் அப்படின்றது. ஸோ அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த பெப்டிக் அல்சர் ஏற்பட்டால் அதுக்கு உண்டான சிகிச்சையை எப்படி கொடுக்கறது அப்படின்றதுல நிறைய பிரச்சனை அந்த காலகட்டத்தில் இருந்தது. குறிப்பாக வந்து அந்த அல்சர்லாம் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்குண்டான சிகிச்சை முறை இருக்கும்போது அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி சிகிச்சை முறையில் அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவான ரிசல்ட்ஸும் கிடைக்கல. ஸோ அப்போ அதெல்லாம் மேம்படுத்தணும், சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கணும், எஃபெக்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து பெப்டிக் அல்சரை ரொம்ப வேகமாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை கண்டுபிடிக்கணும், அதுக்குண்டான அறுவை சிகிச்சை முறைகளையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் நடந்தது. அதில் இவர் வந்து இந்த பெப்டிக் அல்சருக்குண்டான சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் குறித்து ஹெர்பர்ட் டத்தி வந்து ஒர்க் பண்ணாங்க. அடுத்து 1970 காலகட்டத்தில் ஹெர்பர்ட் டத்தி வந்து ஐ டெய்லர், அதுக்கப்புறமா ஆர் ஸ்மார்ட்வுட், அதே மாதிரி டி லிங்கன்ஸ் அப்படின்னு ஸோ அந்த 3 நபர்கள் கூட சேர்ந்து இவர் வந்து மயோ எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு மனிதனில் எப்படி செயல்படுது அப்படின்ற குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. குறிப்பாக மனிதனினுடைய குடலில் எப்படி செயல்படுது. இந்த ஆராய்ச்சியின் முடிவு 1975ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டத்தி வந்து அந்த 3 நபர்கள் கூட சேர்ந்து அதை வந்து லார்ஜ் பவுல் மயோ எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இன் மேன் அப்படின்ற டைட்டிலில் கட் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா ஐ டெய்லர் அப்படின்ற நபர் கூட சேர்ந்து 1976ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டத்தி வந்து இன்னொரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதுகிறாங்க. அது வந்து பிராண்ட் டேப்லெட்ஸ் அண்டு டைவெர்டிகுலர் டிசீஸ் அப்படின்ற டைட்டிலில் அதை பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் BMJ அப்படின்ற ஜேர்னலில் 1976ஆம் ஆண்டு ஐ டெய்லர் கூட சேர்ந்து இவர் வந்து ஹெர்பர்ட் டத்தி வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு
ஆண்டுகளுக்கு பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக தொடர்ந்து ஒர்க் பண்ணி அங்கே நிறைய முன்னேற்றங்களை அறுவை சிகிச்சை துறையில் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படுத்தினாங்க. இந்த நிலையில தான் இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்ஸ் அப்படின்ற கண்ட்ரி, அங்கே இருக்கிற வேல்ஸில் இருக்கிற கார்டிஃப், அந்த ஒரு வேல்ஸில் இருக்கிற கார்டிஃபில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன், அது இந்த காலகட்டத்தில் கார்டிஃப் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. அதனுடைய ப்ரோவோஸ்ட் அப்படின்ற பதவி இவர் கிடைக்குது. அதாவது ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இதுதான் வந்து ப்ரோவோஸ்ட் அப்படின்ற பதவி. ஸோ இது வந்து பெரிய பொறுப்பு. ஸோ இது கிடைச்ச உடனே 1979ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டத்தி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணுறாங்க. இது வந்து இவருக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப கவலைப்பட்டாங்க. 15 ஆண்டுகள் 1964 1979 வரைக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் ஹெர்பர்ட் டத்தி ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்போ ரிசைன் பண்ணுறது இவருக்கு கடுமையான காலகட்டமாக இருந்தது. ஸோ ரிசைன் பண்ணாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டில் இருந்து வேல்ஸில் இருக்கிற கார்டிஃபுக்கு போய் அங்கே இருக்கிற கார்டிஃப் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ப்ரோவோஸ்ட்ல 1979 பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ஆராய்ச்சிகளை தான் ஹெர்பர்ட் டத்தி வந்து பண்ணாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து 2 நபர்கள், ஒருத்தர் வந்து அந்த ஆர் ஸ்மார்ட்வுட் அப்படின்றவர், ஏற்கனவே இவர் கூட சேர்ந்து ரிசர்ச் ஒர்க்கை வெளியிட்டவர். அதே மாதிரி இன்னொரு நபர் வந்து சி ஸ்டார்டட் அப்படின்னு, இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து 1981ஆம் ஆண்டு இந்த மனிதனினுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய அரித்மியாஸ் குறித்து ஆராய்ச்சி பண்ணி அது குறித்து ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதுகிறாங்க. அரித்மியாஸ் அப்படின்றது வயிற்றில் வந்து சரியான ஒரு சீரான ரத்த ஓட்டமோ மற்ற விஷயங்களோ செரிமான மண்டலத்தில் சீரான விஷயங்களோ ஏற்படாதது. ஸோ அது குறித்து இவங்க ஆராய்ச்சி பண்ணி 1981ஆம் ஆண்டு எலக்ட்ரிக்கல் அரித்மியோசிஸ் இன் தி ஹியூமன் ஸ்டமக், அதாவது எலக்ட்ரிக்கல் அரித்மியோசிஸ் இன் தி ஹியூமன் ஸ்டமக் அப்படின்ற டைட்டிலில் த கட் அப்படின்ற ஜேர்னல்லையே அந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து 1981ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டத்தி இதை வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹெர்பர்ட் டத்திக்கு நிறைய கௌரவங்கள், நிறைய பொறுப்புகள்லாம் கிடைச்சிது. அதில் குறிப்பாக வந்து சொசைட்டி ஆஃப் அகாடமிக் அண்டு ரிசர்ச் சர்ஜரி அதனுடைய ஒரு செக்ரட்டரி அப்படின்ற பதவி கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அதே சொசைட்டி ஆஃப் அகாடமிக் அண்டு ரிசர்ச் சர்ஜரியோடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1987ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து இவருக்கு நைட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், KBE அப்படின்ற கௌரவம் வழங்கப்படுது. அதாவது 1987ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் டத்திக்கு சர் பட்டம் வழங்கப்படுது. ஸோ 1987க்கு பிறகு தான் ஹெர்பர்ட் டத்தி வந்து சர் ஹெர்பர்ட் லிவிங்ஸ்டன் டத்தி அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1990ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே ஒர்க் பண்ண யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டு அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஆனரரி LLD அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. LLD அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லத்தீனில் அர்த்தம். இது வந்து இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ், கேனன் லாஸ், சிவில் லா 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம். ஸோ இந்த ஆனரரி LLD 1990ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் இருந்து ஹெர்பர்ட் டத்தி வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் இவர் ஏற்கனவே ஒரு லைப்ரரியையும் உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ச்சியாக ப்ரோவோஸ்டாக அந்த ஒரு வேல்ஸில் இருக்கிற கார்டிஃப் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் பணிபுரிஞ்சு 1994ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 65 வயதில் ஹெர்பர்ட் டத்தி வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இவருடைய ஒய்ஃப் அழைச்சிட்டு இவர் வந்து அந்த வேல்ஸில் இருக்கிற கார்டிஃபில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற செல்டன்ஹாமுக்கு வந்து போய் அங்கே வீடு எடுத்து தங்கி வாழ தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் ஹெர்பர்ட் டத்திக்கும் இவருடைய மனைவிக்கும் நிறைய பொழுதுபோக்குகள் இருந்தது. குறிப்பாக கால்ஃப் விளையாடுறது, பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட் அது விளையாடுறது, இது மாதிரி இவங்களுடைய பொழுதை கழித்து வந்தாங்க. அதேமாதிரி 2000 காலகட்டத்திலையும் ஹெர்பர்ட் டத்தியும் இவருடைய மனைவியான மொரின் மெக்கான் டத்தி இவங்க 2 பேருமே இந்த இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய ஒரு மோனிஹாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோனிஹான் சர்ஜிக்கல் கிளப் அதனுடைய மீட்டிங்லலாம் இவங்க பங்கேற்றாங்க. ஏன்னா ஹெர்பர்ட் டத்தியோடைய மனைவியும் வந்து மருத்துவம் படித்தவங்க தான். ஸோ இவங்க 2 பேரும் அந்த மொய்னிஹாம் சர்ஜிக்கல் கிளப்பில் அடிக்கடி மீட்டிங்லையும் பங்கேற்றாங்க. இதுக்கப்புறமா ஹெர்பர்ட் டத்தியோடைய உடல்நிலை மோசமடையுது. குறிப்பாக 2010 காலகட்டத்தில் ஆல்சைமர் டிசீஸ் அப்படின்ற ஒரு நியூரோ டீஜெனரேஷன் டிசீஸ்னால இவர் வந்து பாதிக்கப்படுறாங்க. நியூரோ டீஜெனரேஷன் டிசார்டர்னால பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு நிமோனியா தொற்றும் ஏற்படுது. ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட இவர் இறுதியாக 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 அன்னைக்கு இவருடைய 85 வயதில் ஹெர்பர்ட் டத்தி இறந்து போயிடுறாங்க. ஸோ 2015 ஏப்ரல் 24 அன்னைக்கு ஹெர்பர்ட் டத்தி இவருடைய 85 வயதில் இறந்து போயிடுறாங்க. இவர் இறக்கும்போது இவருடைய மனைவியும் இவருடைய
அவருடைய 4 குழந்தைகளும் உயிரோடு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஹெர்பர்ட் டத்தியோடைய பர்சனல் லைஃப். இதுக்கப்புறம் ஹெர்பர்ட் டத்தி இறந்ததுக்கப்புறமா இவர் வந்து மருத்துவத்திலையும் அறுவை சிகிச்சையிலையும் ஆற்றின பங்களிப்புக்கு இவரை கௌரவிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் இவரால் நிறுவப்பட்ட லைப்ரரி, அதுக்கு வந்து சர் ஹெர்பர்ட் டத்தி லைப்ரரி அப்படின்னு பெயரிட்டிருக்கிறாங்க. ஸோ அது இன்னைக்கு வரைக்குமே யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு சில கௌரவங்கள் மட்டுமே ஹெர்பர்ட் டத்திக்கு கிடைச்சது. ஆனால் இவர் பண்ண ஆராய்ச்சிக்கும் அதில் இவர் பண்ண அச்சீவ்மெண்ட் சாதனைக்கும் ஈடான பெரிய கௌரவங்கள் இவருக்கு வந்து கிடைக்கல அப்படின்றது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இதெல்லாம் எதிர்பார்த்து ஹெர்பர்ட் டத்தி எந்த விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸ்லையோ எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ்லையோ அல்லது ரிசர்ச்லையோ ஈடுபடலை அப்படின்றதும் முழுக்க முழுக்க உண்மை. ஸோ இப்பேற்பட்ட ஹெர்பர்ட் டத்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.